This is day 16 of 100 days coding challenge guys. So இந்த சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு அரேவை எப்படி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்து என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து இன்னொன்று வேறு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எதாவது இருந்ததுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரேவை தான் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் 2 ஃபார் லூப் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் int i = 0 i less than not length. அதே மாதிரி வந்து வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு டிப் இருக்குது. Oh my god. ஓகே, ஸோ வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். kj = i + 1. ஓகே, ஏன் i + 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். j ++. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏன் நம்ம i + 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0வா. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஜேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு = போது ஐயோட வேல்யூ 0. ஓகே, ஸோ அதை ஃபார்முலாவே கொடுக்கலாம் i + 1. அப்போது ஐயோட வேல்யூ 0 + 1 அப்படின்னும் போது இதோட வேல்யூ 1 வரும். ரீசன் ஏன் நம்ம இங்கே 1 வரணும் அப்படின்னா 1 வரும் 2 போட்டிருக்கேன்னா. ஓகே, இப்போ ஏன் நமக்கு இங்கே 1 வரணும் அப்படின்னா நான் வந்து இந்த நம்பர் எடுத்துகிட்டு இந்த நம்பரோட கம்பேர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது நான் வந்து இந்த நம்பரை இந்த நம்பரோடய கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0வாக இருக்கணும். செகண்டாக நான் எடுத்து செக் பண்ண போகிற அடுத்த நம்பர் வந்து அந்த அந்த இண்டெக்ஸுக்கு நெக்ஸ்ட் டு த வேல்யூவாக இருக்கணும். அதனால தான் நம்ம இங்கே i + 1 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் ARR of i greater than ARR of j இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ARR of i வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் i இருக்கிற அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜேவோட வேல்யூவை நான் வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் ஜேவோட வேல்யூ இருந்த இண்டெக்ஸில் ஐயோட வேல்யூவை டெம்பிள் வச்சுருக்கேன், அதை நான் கொடுத்துட்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 3 > 2 வரும். அப்போ கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவா. அப்போ வந்து இங்கே 3ன்ற வேல்யூ வந்து டெம்பிளில் ஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து இந்த 2 அதாவது இந்த a(i)ல் வந்து j வந்து என்னது 1. அப்போது இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இந்த வேல்யூ வந்து i-ல் 0th இண்டெக்ஸில் சேஞ்ச் ஆகிடும். அப்போது உங்களுக்கு a(i)ல் 1 2ன்ற வேல்யூ வந்துடும். அப்போ i இந்த சென்ஸ் இந்த 2ன்ற வேல்யூ இங்கே வந்துடும். இங்கே ஸ்டில் 2 தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இப்போ இந்த 3 இங்கே வரணுமா. அப்போ நம்ம வந்து அந்த 3 வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த டெம்பிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போனால அந்த டெம்ப் இங்கே அசைன் பண்ணும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். 2 இங்கேயும், ஸோ அப்போ இந்த 3 இங்கேயும் வந்துடும். ஓகே, ஸோ இதே ப்ராசஸாக ரிப்பீட் ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நான் வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, சிஸ்அவுட்டில் a ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ். ஓகேவா, ரன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 24 54 93 உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுற லாஜிக்கு. ஸோ இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லாஜிக் புரியலாம், திரும்ப அந்த பார்ட் வந்து ரிவைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி வீடியோட கடைசியில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லூப்போட எண்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரியலேருந்து லென்த் எடுத்துருக்கோம். ஸோ இந்த லென்த்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது வந்து ஒரு டைம் ரன் ஆகும்போது ஒரு டைம் அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணி எடுக்கும். அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகும், அதாவது அந்த ப்ராசஸிங் டைம் அதிகமாகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் வந்துட்டு அந்த வேல்யூ அந்த லென்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரி டைம் அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த வேரியபிளை கால் பண்ணிங்கன்னா இதோட ஸ்பீடு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நார்மலாக
நார்மலாக ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியாது. நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதில் தான் இந்த சின்ன சின்ன விஷயத்தோட அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து அதுக்காக யூஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அது ஒரு கான்செப்ட், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதும் அப்படின்றது தான் இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வரும். ஓகே, ஏன்னா டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லையா, அதனால். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இன்டர்வியூ ஒர்க் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து டே பை டே வீடியோலாம் பார்ப்போம். ஓகே, எஸ், பாய்.